நாங்கள் வந்தால் 1000, நாங்கள் வந்தால் 2000, நாங்கள் வந்தால் 3000, நாங்கள் வந்தால் மிக்சி, நாங்கள் வந்தால் கிரைண்டர், நாங்கள் வந்தால் சிலிண்டர். யார் அப்பம்ட்டு காசுல கொடுப்பீங்க? உங்க பரம்பரை சொத்தை வித்து தருவீர்களா? எங்கிருந்து எடுப்பீர்கள் அந்த காசை? பதிலாற்ற இருக்கிறது? யார்கிட்ட இருக்கிறது? இலவசம் என்பது ஒரு நல்ல நிர்வாகமா? சிறந்த ஆட்சி முறையா? ஆட்சி முறையா? ஒரு ஆகச் சிறந்த தலைவன் தன் நாட்டு குடிகளை இப்படித்தான் வழி நடத்துவானா? இலவசத்தை கொடுத்து கொடுத்து ஏமாத்தி ஏமாத்தி 10.5 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி. இது ஒரு ஆட்சி முறையா? நாட்டின் பட்ஜெட்டே நிதிநிலையே 3 லட்சம் கோடி தான். ஆனால் வட்டி மட்டும் 1 லட்சம் கோடியின் உடன் பிறந்தார்களே. இது எந்த மாதிரி ஆட்சி முறை? இதை எல்லாவற்றையும் உங்கள் பிள்ளைகளால் சரி செய்ய விட முடியும். இன்றைக்கு ஆட்சியை கொடுத்தீர்கள் என்றால் 5 ஆண்டுகளுக்குள் இந்த ஊழல், லஞ்சம், இந்த முறையற்ற நிர்வாகம், இந்த கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்திவிட முடியும். தண்ணீரை உறிஞ்சி உறிஞ்சி வித்து விட்டார்கள். பூமிக்கு கீழே நீர் இல்லை, சேமித்து வைத்துவிட முடியும். கணக்கில்லாத ஏரி, குளம், குட்டை, கண்மாய் தாங்கள் என்று வெட்டி தேக்கி வைத்துவிட முடியும். மரங்களை வெட்டி விட்டார்கள், மரங்களை நட மறந்து விட்டார்கள். நாம் நட்டு வளர்த்து விட்டு விடலாம். வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு அதை வைத்துவிட்டு போக முடியும். ஒரு தகப்பன், ஒரு வீட்டின் தலைவன், என் அன்பு சொந்தங்களே, தன் பிள்ளைகளுக்கு மாளிகை வைத்து விட்டு போகவில்லை, வங்கியில் பணம் வைத்து விட்டு போகவில்லை, மகிழ்வுந்து கார் வைத்து விட்டு போகவில்லை என்றாலும் பரவாயில்லை, கடனை வைத்து விட்டு போகக்கூடாது. ஆனால் இந்த நாட்டின் தலைவர்கள் 10.5 லட்சம் கோடி கடனில் இதுவரை நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். இன்னும் 5 ஆண்டு இவர்களுக்கு ஆட்சியை கொடுத்தால் மறுபடியும் ஒரு 5 லட்சம் கோடி 6 லட்சம் கோடி கடனாக்கி வட்டியை 2 லட்சம் கோடியாக உயர்த்தி, எப்படி ஒரு கடன் வாங்கினவன் நிம்மதியாக வாழ முடியும் என்று நினைக்கிறீர்களா? வீடு நிம்மதியாக வாழ முடியாது என்றால் இந்த நாடு மட்டும் எப்படி நிம்மதியாக வாழும்? இதை அறிவார்ந்த சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? கற்றறிந்த சமூகம் இதை எண்ணி பார்க்க வேண்டாமா? எப்படி வளர்ச்சி என்று எதை காட்டுகிறார்கள்? கடன் வளர்ச்சியை காட்டுகிறார்கள். இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 4.5 லட்சம் கோடி கடனை வாங்கி இருக்கிறது. வாங்கி எதை சாதித்திருக்கிறது? எந்த நலத்திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறது இந்த அரசு? கல்வி தந்திருக்கிறதா? மருத்துவம் தந்திருக்கிறதா? குடிநீர் தந்திருக்கிறதா? தடையற்ற மின்சாரம் தந்திருக்கிறதா? நல்ல பாதை இருக்கிறதா? பயணிக்க போக்குவரத்து சரியாக இருக்கிறதா? என்ன